அவங்க இல்லாம நான் செய்யறதா? எனக்கு இந்த உம்ராவுடைய வணக்கம் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் எனக்கு இந்த வணக்கத்தை சொல்லி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க இல்லாம நான் இது செய்யறதா? மாட்டேன்ட்டான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, இதுக்கு பிறகு அவங்க கைது பண்ணாங்க, பிரச்சனை வந்து கடைசியில் ஒரு ஒப்பந்தமே நடக்குதுங்க. மக்கத்து குறை சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா நாங்கள் மீறி வருவோம், உம்ராவை செய்வோம், முடிஞ்சா தடுத்துக்கிறங்கன்னு வந்திருக்க முடியுங்க. அவ்வளவு ஆயுத பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, அவ்வளவு வெற்றிகரமாக எதை சாதிக்க முடியும் சூழ்நிலை வந்து இருந்திருக்கிறாங்க. மக்கத்து மக்களால் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா 1000க்கும் மேற்பட்ட ஏறத்தாழ 1500 பேர் இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அதை விரும்பல? கொஞ்ச நேரமாவது யுத்தம் நடைபெறும், அங்க இரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை வரும், தேவையில்லை என்று அவர் திரும்ப செல்கிறார்கள். அப்போ உடன்படிக்கை என்ன தெரியுமில்ல, மக்கத்து குறைஷ் எல்லாம் சொன்னாங்க, இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது, திரும்ப போயிட வேண்டியதுதான், வேண்டுமானால் நீங்க அடுத்த வருஷம் வந்து கொள்ளுங்க. உடன்படுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரெண்டாவது என்ன தெரியுமில்ல, எங்கள்ல யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்துட்டா நீங்க என்ன எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆனா உங்கள்ல இருந்து யாராவது எங்கிட்ட வந்தா நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம். இது ஒரு சார்பு நிலை. ஆனாலும் ஒப்புக்கொள்கிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் சரியான வருத்தம், சில பேருக்கு கோபம். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்டே கேட்குறாங்க, யார சொல்லலாம், நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிறோம், ஆமா, நம்ம உண்மையான மார்க்கத்தில் தானே இருக்கிறோம், ஆமா, அப்பயே நீங்க இந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு பின்தள்ளி நடக்க வேண்டும், கீழ்ப்பணிய வேண்டும் எல்லாரும் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு தெரியும் ஏன் இது நடக்குதுன்னு, பின்னால் ஒரு வெற்றி வரப்போகிறது, அது ஒரு விஷயம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளிப்படையிலே இதுக்கு உடன்படுகிறார் என்றால், சிறிது நேரம் நடக்கிற யுத்தத்திலே யாரும் இரத்தம் சிந்த தேவையில்லை என்பதால் தான் திரும்பி செல்கிறார்கள். பன்னூற்றுக்கணக்கான மைல்ல வந்தாச்சுங்க. இப்ப நம்மள மாதிரி கார் பஸ்ல போல நடந்து வர்றது, வாகனத்தில் வர்றது, ஆனாலும் திரும்பி செல்கிறார்கள். காரணம் என்ன? அங்கே ஒரு யுத்தம் நடக்க வேண்டாம் என்பதால் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியைத்தான் விரும்பியிருக்கிறார்கள். இந்த சண்டை சச்சரவு யுத்தமெல்லாம் விரும்பினதே இல்லை. அதையும் மீறி நடந்ததற்கு காரணம் தற்காப்பு போராக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அல்ல குர்ஆன்ல கூட சொல்றான்ல, இந்த யுத்தம் கூட உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது எதனால? ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன், இந்த பூமியில குழப்பம் இருக்கக்கூடாது, யுத்தம் நடைபெறுவதே ஒரு அமைதிக்காகத்தான், அதனால நீங்க செய்யுங்க என்றுதான் இறைவனும் கூட சொல்லி காட்டுகிறான். ஆனா இன்னைக்கு சஹாபா பெருமக்கள்லாம் அந்த செய்த தியாகத்தை நினைச்சு பார்க்கிறோம். நம்மள எத்தனை பேர் சண்டை போட தயாரா இருக்கிறோம்? வெளிப்படையில சண்டை ரெண்டு வகை இருக்குதுங்க. கத்தி சண்டை அப்படி ஒரு சண்டை இருக்குது, கத்தி கத்தி சண்டை போடுறது அப்படி ஒரு சண்டை இருக்குது. நம்மள நிறைய பேர் இந்த கத்தி கத்தி சண்டை போடுறதுல எல்லாம் முன்னணியில தான் இருக்கிறாங்க. கத்தி சண்டைன்னு மட்டும் சொல்லுங்க, குதிகால் படலுக்கு ஓடிடுவாங்க. இந்த வேடிக்கை பார்க்குற சண்டையெல்லாம் அதான் ரோட்ல போய்கிட்டே இருப்பாரு, ஒரு கூட்டம் இருந்தால் அதை போய் நின்று வேடிக்கை பார்க்கறது. பொதுவாக பாருங்களேன், இந்த கருத்தரங்கம் கவியரங்கம் இவைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு மவுசு பட்டிமன்றத்துக்கு கிடைக்கும். காரணம் என்ன? அங்கதான் அடிச்சு கொண்டு விடுவாங்க, இவன் அவனை திட்டுறது அவன் இவளை திட்டுறது, மக்கள் அதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது அங்க ரோட்டில் போனாலும் வேலையே மறந்து அது போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. இப்படிதான் ஒரு ஆள் போய்கிட்டே இருந்தாரு. அந்த இடத்துல ஒரு கூட்டம், ஏன்னா ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடந்ததுனால ஒரு கூட்டமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் போய் கிட்ட போய் பார்க்கணும்னு நினைச்சாரு, முடியவே இல்லை, ஏன்னா அவ்வளவு கூட்டமாவில் இருக்குது. அதனால இவரே ஒரு தந்திரத்தை கையாடுறாரு. இப்படி சும்மா போனா உள்ளுக்கு விட மாட்டாங்க, ஒரு தந்திரத்தை கையாளலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்கள சொன்னாரு, இந்த அடிபட்டு கிடக்கிறது என்னுடைய சித்தப்பாங்க அப்படின்றாரு, வழி விடுங்க. உடனே எல்லாம் வழி விட்டாங்க. அப்படி சொன்னா வழி விட்டாங்க. இவர் விறுவிறுன்னு போய் பார்த்தாரு, அங்க அடிபட்டு கிடந்தது ஒரு கழுதை. இவர் அதை கூட நினைக்கல. இவர் என்ன இப்படி ஆர்வத்தில் சில பேர் கோளாறு பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கிறக்க. கணவன் மனைவி சண்டை நடந்துகிட்டே இருக்குது. மனைவி சொன்னாங்க, நிறுத்துங்க சண்டை அப்படின்ட்டாங்க. கணவருக்கு ஆச்சரியம், என்ன அம்மாவே நிறுத்த சொல்லுது, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் இப்ப சண்டை நடக்குது, அதை நம்ம பார்ப்போம், அது முடிஞ்ச பிறகு நம்ம சண்டையை தொடரலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சில பேர் அடுத்தவங்க சண்டை போட்டா வேடிக்கை பார்க்கறது இருக்குது. ஆனா அந்த கத்தி சண்டை உடல் உழைப்பால் நாம் செய்கிற அந்த சண்டை அப்படின்னு சொன்னாக்கா அதுல பல பேர் பின்னால தான் நிற்கிறாங்க, யாரும் முன்னுக்கு வர்றதில்லை. அந்த வீரம் என்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இந்த யுத்தம் செய்வதற்கு நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டால் கூட அதிலும் கூட சில வரைமுறைகளையும் நியதிகளையும் இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சண்டைக்கு போனாக்கா அங்கு இருக்கிற பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது என்றெல்லாம் நபி
நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்துலு ஷேഖன் ஃபானியன், வயது முதிர்ந்த பெரியவர்களை கொல்லாதீர்கள், வலா திஃப்லன் ஸகீரன், குழந்தைகளையும் கொல்லாதீர்கள், வலா இம்ரஅத்தன், பெண்களை கொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யுத்தத்திற்கு போனால் கூட சில தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற பாடம். இன்னைக்கு சில பேர் உலகத்தில் நாங்கள் தான் சமாதானத்தை ஏற்படுத்துறோம் என்று சொல்லிக்கொண்டு, குறிப்பாக இந்த அமெரிக்கா எவ்வளவு அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இஸ்லாத்தை போய் பயங்கரவாத மார்க்கம் என்றெல்லாம் சித்தரிக்க முனைகிறார்கள். அந்த மேற்கத்தியர்கள், குறிப்பாக இந்த அமெரிக்கா எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டித்தனமான செயலெல்லாம் ஈடுபடுது நம்ம பார்த்துக்கிட்டு தானே வர்றோம். இப்போ ஈராக்கிலே எடுத்துக்கிறங்களேன், இந்த ஈராக்கில் இந்த அமெரிக்காவுடைய ராணுவம் போனதுக்கு பின்னால எத்தனை குழந்தைகள் மடிந்திருக்கிறார்கள், அப்பாவிகள் இழந்திருக்கிறார்கள், பெண்கள் எல்லாம் தங்களுடைய உயிர்களை நீத்திருக்கிறார்கள். இதுதான் தர்மமா? இதுதான் நீதமா? இதுதான் மனித நேயமா? இதுதான் மனித உரிமையை மதிப்பதா? இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு தானங்க பெரிய அட்டூழியமும் அநியாயமும் இந்த அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஜெனீவா ஒப்பந்தம் வேற சொல்லிக்கிறது. கைதிகளை எப்படி நடத்துவது, அதாவது இந்த அமெரிக்கா புரியுதா? சமீபத்தில் நம்மெல்லாம் கேள்விப்பட்டதானே, ஈராக்கில் பிடிக்கப்பட்ட இந்த கைதிகளை எவ்வளவு அசிங்கப்படுத்த